ஹாய் மகளே, மறுபடியும் ஆர்ஆர்கே சமையல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் இந்த இயற்கையான ஒரு சமையல், அதுவும் இந்த விறகடுப்பில் வெளியில் வச்சு மண் சட்டிக்குள்ளே மாட்டுறச்சி கறி கொண்டு வைக்க போகிறேன். அந்த கறியை எவ்வளவு ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ தான் நான் இந்த கறியை எவ்வளவு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் வைக்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு இந்த கறிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கிலோ மாட்டிறைச்சி வாங்கி வந்திருந்தேன். நான் அந்த கறியை நல்லாவே கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கிடையில் நல்ல கருவேப்பமிலை, வெங்காயம், ரம்பையில் எல்லாமே சின்ன சின்ன வெட்டி எடுத்து வச்சுருந்தேன். நான் பிறகு நாங்கள் கறி செய்ய போகிற சட்டியில் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டுது நாங்கள் வெட்டி வச்சுருந்த கருவேப்பமிலை, பெரிய வெங்காயம், ரம்பையில் எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் முதல்ல ஒருக்கா அந்த எண்ணெயில் வதக்கி எடுப்போம். இந்த மூண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கி கொண்டு இருக்கேக்க நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு பெரிய சீரகம், கடுகு, சின்ன சீரகம், வெந்தயம் இந்த 4ஐயுமே இந்த எண்ணெயில் சேர்த்து கொள்ளுவோம். அதையும் நல்லாவே எண்ணெயில் வதக்கி கொள்ளுவோம். அப்போ தான் நல்ல ஒரு வாசனையை இந்த கறிக்கு தரும். இந்த டைமில் நாங்கள் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவையும், அதாவது நான் கொச்சி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். நான் தேவையான அளவு நீங்கள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே அதையும் ஒருக்கா நல்லாவே வதக்கி கொள்ளணும். இது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த எண்ணெயிலேயே நல்லாவே வதங்க விடுவோம். அப்போ தான் இந்த கறிக்கு நல்ல வாசனையும் நல்ல சுவையையும் இது கொடுக்கும். நான் இதுக்கு கருவாப்பட்டையோ ஏலக்காயோ எதுவுமே சேர்க்கல. இருக்கிற இந்த 4ஐயுமே நான் இந்த கறிக்கு சேர்த்துருந்தேன். ஆனால் அருமையான ஒரு வாசனையை இந்த கறிக்கு கொடுத்தது. நான் வாங்கி வந்த இந்த மாட்டிறைச்சியும் நல்ல அழகாக இந்த சைஸில் தான் நான் வெட்டி அதை கழுவி எடுத்திருந்தேன். இதுக்கு பிறகு எல்லாமே நல்லா வதங்கினா பிறகு நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருந்த இந்த மாட்டிறைச்சை இந்த டைமில் தான் நாங்கள் இப்போ சேர்க்க போகிறோம். இதை நாங்கள் இந்த கறியில் சேர்த்தா பிறகு மெதுவாக இந்த கறியோருக்கா நாங்கள் கிண்டிட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் இப்போ சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்தா பிறகு இந்த கறியை நாங்கள் திருப்பியும் ஒருக்கா கிண்டி விடுவோம். கிண்டிட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த கறி நல்லாவே அவிஞ்சு வரும். அடுப்பை நாங்கள் இப்போ நார்மலாக எரிச்சு விடுவோம். அதுக்கு பிறகு இந்த கறியை நாங்கள் கொஞ்சமாக மூடி வைப்போம். அந்த இறைச்சியில் உள்ள தண்ணியும் அந்த இருக்கிறதான அந்த தேங்காய்லையும் இந்த கறி நல்லாவே அவிஞ்சு வரும். உண்மையிலேயே சொல்லப்போனால் நாங்கள் உள்ள கேஸில் சமைக்கிறதுக்கும் இப்படி வெளியில் வச்சு விறகுல சமைக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் ஏதாவது ஒரு கறியை இப்படி வெளியில் வச்சு ஒருக்கா சமைச்சு பாருங்கள். அந்த சந்தோஷத்தை என்னோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த கறி அவியட்டும். நாங்கள் அதுக்கிடையில் வெட்டி வச்சுருந்த உள்ளி பூடையும் வெட்டி வச்சுருந்த இஞ்சி துண்டையும் நாங்கள் இடித்து கறிக்களவாக நாங்கள் எடுத்து வச்சு கொள்ளுவோம். அந்த டைமில் தான் நான் ஒருக்கா வானத்தையும் பார்த்தேன். அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை அழகாக இருந்தது. இந்த மேகமூட்டமும் ஒரு நல்ல குருவிகள் அந்த சத்தமும் நல்ல ஒரு மனசுக்கு இனிமையான தருணமாக இருந்தது. உண்மையிலேயே நான் இந்த டைமை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த கறியை நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். அவிஞ்சிருக்கும். இந்த டைமில் நாங்கள் மிளகாத்தூளை எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை இந்த கறிக்குள்ளே நாங்கள் சேர்த்துட்டு இந்த கறியை நாங்கள் நல்ல வடிவாகவே ஒருக்கா கிண்டுவோம். அது நல்லாவே கிண்டி அந்த தூளுண்ட நல்லா பச்சை வாசனை போக மட்டும் இந்த கறி ஒருக்கா கிண்டிட்டு இடித்து வச்சுருந்த இஞ்சியையும் உள்ளி பேஸ்ட்டையும் நாங்கள் இதில் ஒருக்கா சேர்த்து கொள்வோம். சேர்த்தா பிறகு இந்த கறி கொஞ்சம் இறுக்கமாக வந்திருக்கும். நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை நாங்கள் இப்போ இந்த கறியில் சேர்த்து கொள்வோம். சேர்த்தா பிறகு இந்த கறியை நாங்கள் திருப்பியும் ஒருக்கா வடிவாக நல்லாவே கிண்டி விட்டுட்டு இந்த கறியை நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். அடுப்பையும் நாங்கள் குறைச்சி வைப்போம். அதாவது நாங்கள் அதை நூற்றிட்டு தணல்லையே விடுவோம். இந்த தணல்லையே இந்த கறி நல்லாவே அவிஞ்சி, அதுவும் தேங்காய் பால் விடாமலே இந்த மாட்டிறைச்சியில் உள்ள கொழுப்பும் எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு இந்த கறி இப்படி தான் வரும். உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கறியை நீங்கள் இந்த முறையில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நான் செய்த இந்த மாட்டிறைச்சி கறி இப்படி தான் இருந்தது. உண்மையிலேயே ஒரு அருமையான சுவையும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருந்தது. எங்களோட மதிய சமையல் இந்த மாட்டிறைச்சி கறியோடையே நல்லதொரு தருணமாக முடிஞ்சுது.
உண்மையிலேயே சொல்லப்போனால் நான் இந்த கறியை முதல் தடவையாக தான் இல்லை மண் சட்டியில் முதல் தடவையாக தான் செய்திருந்தேன். நான் அருமையான நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இந்த கறி வந்தது. அதால தான் நீங்களும் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் மண் சட்டியில் இந்த மாட்டிறைச்சி கறி வைக்க கிடைச்சா வச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றத நீங்கள் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அன்பார்ந்த ஆதரவை எங்களுக்கு தாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான சமையல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.